உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. இயேசு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் உரியவர் அல்ல. என்னங்க அப்புறம் கிறிஸ்தவ மதம் ஒன்று இருக்க அப்படின்னு கேட்பீங்க. அது வரலாற்றிலே காலப்போக்கிலே இயேசுவின் அடியவர்கள் பின் வந்த அந்த இயேசுவின் போதனைகளை கடைபிடித்த ஒரு சிறு கூட்ட மக்கள் காலப்போக்கிலே 100 வருடங்கள், 200 வருடங்கள், 300 வருடங்கள் என வளர்ந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு திருச்சபை வரலாறுங்க, ஒரு திருச்சபை வரலாறு, சரிங்களா? ஆனால் இயேசுவின் நோக்கம் இதுவல்ல, சரிங்களா? ஆகவே இந்த கிறிஸ்தவ மதம் என்ற ஒரு மத ரீதியிலான ஒரு கட்டிடம், சரிங்களா? அதற்கு சில பாரம்பரியங்கள், அந்த கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி அதற்குரிய சில சடங்குகள், சில ஒழுங்குமுறைகள், அப்புறம் சில நிர்வாக அமைப்புகள், தலைவர், அப்புறம் தொண்டர்கள், அப்புறம் அதற்குரிய சில கல்வி பயிற்சிகள், கல்வி திட்டங்கள், அதற்குரிய மனிதர்கள், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே உருவாகி அது ஒரு இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. அது ஒன்று மட்டும் சொல்ல முடியாது. இப்ப கிறிஸ்தவத்திலே பாத்தீங்கன்னா 4 பைபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு பைபிள் இல்ல, 4 பைபிள் இருக்குது, சரிங்களா? என்ன பைபிள்? புராட்டஸ்டன்ட் பைபிள் பாத்தீங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்கும் அதுல. அப்புறம் ரோமன் கத்தோலிக்க பைபிள் பாத்தீங்கன்னா 73 பைபிள் புத்தகங்கள் இருக்கும். அப்புறம் கிழக்கு பாரம்பரிய திருச்சபைன்னு ஒன்று இருக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா 76 இல்லைன்னா 79. அப்புறம் எத்தியோப்பியா திருச்சபைன்னு ஒன்று இருக்குது. இதுல 81 புத்தகங்கள் இருக்கிறது. யூடியூப்ல போட்டு பாருங்க, ஒய் தேர் ஆர் மெனி பைபிள்ஸ் அப்படின்னு நினைக்க அந்த ஒரு டாபிக் வரும். சரி, விதமாக அது இருக்கு, பரவாயில்ல. அது ஆனால் இயேசுவினுடைய வருகையும் அவருடைய போதனைகளும் அவருடைய மாபெரும் மீட்பின் பணி, மனிதனை கடலோடு இணைக்கின்ற அந்த பணி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எந்த ஒரு நிறுவனமயமான எந்த மதத்திற்குள்ளும் அடங்காது. ஆகவே இயேசு மதத்துக்குரியவர் அல்ல. வாங்க உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். இன்னைக்கு வேண்டும் வேதாகமம், சரிங்களா? எதற்கு வேதாகமம்னு ஒரு பதிவுல பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வேதாகமம் எப்படி வந்தது அப்படின்றத முந்தின பதிவுல கொஞ்சம் பேசியிருந்தேன். ஆனா அதுல கொஞ்சம் மாறி கடவுளுடைய வார்த்தைன்னு ஏன் சொல்றோம்? பைபிள் வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அப்படின்லாம் ஏன் பேசுறோன்றதை பத்தி ஒரு சில குறிப்புகள் பேசியிருந்தேன். இன்று அது எப்படி அந்த பைபிள் மீண்டுமாக எப்படி நமக்கு கிடைத்தது, எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். பைபிளுடைய சாதாரண மனிதர்கள், ஆடு மேய்க்கிறவங்களும் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அரசர்கள் எழுதியிருக்கிறாங்க, அரண்மனையில் அரச அவையில பணியாற்றினவர்கள், அரசு ஊழியர்களாக இருந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா மீனவர்கள், பின்னணியில் மீன்பிடி தொழில் செய்தவர்களா இயேசுவின் அடியவர்களாக வந்தாங்க இல்லைங்களா? அவங்க எழுதியிருக்கிறாங்க. பலதரப்பட்ட மனிதர்கள் பல இடங்களிலே இருந்து எழுதியிருக்காங்க. எல்லாம் எருசலேம்ல உட்கார்ந்து எழுதலீங்க, அப்படிலாம் கிடையாது. பல இடங்களில் எங்கெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்களோ அங்கே ஆவியானவர், இறைவனுடைய கடவுளுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார்கள். பலதரப்பட்ட ஒரு புத்தகங்களுடைய தொகுப்பு தான் பைபிள் அப்படின்னு பார்க்கிறோம். இத பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ரெண்டு நீங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சோ பழைய ஏற்பாடு முழுக்க யூதர்களின் ஒரு வரலாறு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். முதல் 11 அதிகாரங்கள் உலக வரலாறு. நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க, யூதர்கள் வரலாறு அல்ல. ஆதாம் யூதர் அல்ல, நோவா யூதர் அல்ல, சரிங்களா? ஏனோக்கும் யூதர் அல்ல, சரிங்களா? யூத இனம் என்ற ஒரு புதிய ஒரு ரேஸ், ஒரு இனம் என்பது ஆபிரகாம் என்ற மனிதனிடத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் உலக மக்கள், உலக மனிதர்கள், முழு உலகத்தினுடைய ஒரு வம்சம், வரலாற்றினுடைய தோற்ற ஒரு வரலாறு தான் முதல் ஆதியாகமம் 1 முதல் 11 வரை என்பதையும் நம்ம இங்க மனதில் கொள்ள வேண்டும், சரிங்களா? அவ பாருங்க, இதுல இருந்தே நமக்கு தெரிகிறது கடவுளுடைய அந்த வாஞ்சை, கடவுளுடைய விருப்பம்,
கடவுளுடைய அந்த திட்டம் அனைத்து மனிதர்களுக்குமானது. சரிங்களா? ஏதோ ஒரு இனம் மொழியெல்லாம் கிடையாது. சரி, அப்போ ஆனால் அதை தொடர்ந்து கடவுளுடைய இந்த மனிதனை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த மீட்டெடுக்கின்ற பணியினுடைய ஆரம்பத்திலே வந்துவிட்டது. எப்ப மனிதன் வீழ்ந்தானோ அப்பொழுதே கடவுள் சொல்லிட்டாரு, ஒரு நாள் உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு. அதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கண்ணியின் வழியாக அந்த ஒரு மீட்பர் உலகத்தில் வருவார் என்றெல்லாம் அப்பவே சொல்லி வைத்ததாக நமக்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் ஆபிரகாம். அதை தொடர்ந்து அந்த முக்கியமான ஒரு கூட்டம், மெய்யான கடவுளை அறிந்த ஒரு கூட்டத்தினுடைய அந்த ஒரு வரலாறு நான் பார்க்கிறோம். அதுல யார் வந்திருக்கிறா? கடவுளுக்கு பயந்த எளிய மனிதர்கள், சரிங்களா? அப்புறம் அரசர்கள், அப்புறம் இறைவாக்கினர்கள், கடவுளுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு கடவுளுடைய சத்தியங்களை உண்மைகளை மக்களுக்கு அறிவித்த இறைவாக்கினர்கள் வந்து தன்னை விட்டு விலகி சென்ற பாவத்தினாலே பிரிந்து விட்ட அந்த மனிதனை தன்னோடு மீட்டெடுக்க வேண்டும். சரிங்களா? எப்படி ஒரு அடமான வைத்த பொருளை மூட்டுறதுன்றீங்களா? அதான் மீட்பு. அப்ப மனிதனை, அந்த பாவத்துல விழுந்து விட்ட மனிதனை மீண்டுமாக மூட்டணும் இல்லைங்களா? அப்படி மீட்டெடுக்கும் பணியை செய்வதற்காக கடவுள் ஏற்பாடு செய்த ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் யூத மக்கள். இந்த யூத மக்களுக்கு கடவுள் மிக மிக சிறப்பான முறையிலே தன்னை வெளிப்படுத்தினார். அவர்களோடு பேசி அவர்களை ஒரு தூய்மையான இனமாக அவர்களை உருவாக்கினார். சரிங்களா? எதற்காக? உலகம் முழுசும் எல்லாருமே யூதர்களாக மாறணும் இருக்கா இல்லையா? இல்ல, ஒரு நாள் கிடையாதுங்க. உலகத்தில் உள்ள மனிதர்கள் அந்தந்த மொழி, அந்தந்த பண்பாடு, அந்தந்த கலாச்சாரம், சரிங்களா? அவர்கள் உணவு, உடை, போக்குவரத்து, அவனுடைய கலை, பல வித்தியாசமான காரியங்கள், எல்லா மக்களும் அந்தந்த நிலையிலே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னோடு உறவு கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுடைய மாபெரும் மீட்பின் திட்டம். சரிங்களா? இதற்காக அவர்கள் ஆண்டவர் ஏற்படுத்த அந்த இனத்துலதான் பெரிய வரலாறு பழைய ஏற்பாடு. அப்போ அதுல அந்த வரலாற்றிலேயும் அந்த இறைவாக்கினர்களும் சரி, அந்த அரசர்களும் சரி, அந்த இறைவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின அந்த நூலாசிரியர்கள் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு எழுதினார்கள். என்ன எதிர்பார்ப்பு? இறைவன் உலகத்திற்கு வருவார், இறைவன் உலகத்திற்கு வந்து அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லது வேற விதமாக சொல்வோம் என்றால் இறை அரசரை அனுப்புவார். இறைவன் தன்னுடைய ஒரு பிரதிநிதி அல்லது ஆட்சி செய்யக்கூடிய இறை அரசர். அது பைபிள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அருட்பொழிவு பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே எதற்காக? ஆட்சி செய்வதற்காக. சரிங்களா? இறைவனுடைய அதிகாரத்தை உலகமெங்கும் நிலை நிறுத்துவதற்காக இறை அரசர் அனுப்பினார். அல்லது இறைவனே வந்தார், இறைவனே மனிதனாக வந்தார். இது ஒரு பெரிய மாபெரும் ரகசியம். இது பழைய ஏற்பாடு. அப்ப வருவார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அந்த இறைவனுடைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியே நீங்க புதிய ஏற்பாடு வந்தீங்கன்னா கடவுள் வந்து விட்டார். இயேசு இறையரசர் இயேசுவாக கடவுள் மனிதனாக வந்த ஒரு மாபெரும் சம்பவம், வரலாற்று சம்பவம் தான் அந்த இயேசுவினுடைய வருகை வரலாறு. அந்த உண்மை அவர் நிறைவேற்றின மாபெரும் பிராயச்சித்த பரிகார விமோச்சன படி முடிந்து விட்டது. சரிங்களா? முடிந்து விட்டது. இனி மனிதர்கள் நம்பிக்கையோடு கடவுளோடு வாழலாம், கடவுளுடைய வழியிலே வாழலாம், கடவுளுக்காக வாழலாம், கடவுளோடு வாழலாம். எவ்வளவு பெரிய அவர்கள் பேரருள் இல்லைங்களா? பாருங்க, இவ்வளவு பெரிய, இதுதான் நல்லருள் செய்தி, இதைத்தான் நற்செய்திங்க. ஆகவே இப்படி இது எழுதும் போது மனிதர்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை அறிந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் அவர்களாவே ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுகிறார்கள், அதை பத்திரப்படுத்துகிறார்கள். அந்த தலைமுறைக்கும் அந்த அடுத்தடுத்து அந்த குழு இருக்கீங்களா, நம்பிக்கையாளர்களுடைய குழு, அதுதான் சபை என்கிறோம். அந்த சபையாருக்கு இதை கொடுத்து, இதுதான் உண்மை, இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் வாழுங்கள், இது இருப்பது அனைத்துமே சத்தியம், உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யிருக்காங்க, ஆணித்தரமா
புத்தகங்களை எழுதி கொடுத்தாங்க. இது நிறைய பேர் நிறைய விதங்களிலே அதை எழுதி கொண்டிருந்த நாட்கள்லாம் உண்டு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஏறக்குறைய 400 ஆண்டுகளிலே இது போதும், இந்த புத்தகங்கள் மட்டும், இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையும் அவருடைய வழியையும் அவருடைய நம்பிக்கையாளருக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைத்து அறிவுரைகளும் உள்ள புத்தக தொகுப்புகள் என்று சொல்லி அது முடிவு பண்ணாங்க. அதை ஆங்கிலத்தில் கேனனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு 66 புத்தகங்கள் கொண்ட ஒரு வேதாமம் புராட்டஸ்டன்ட் மக்கள் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள் நேர்களை சொன்னது போல 73, அப்புறம் கிழக்கு திருச்சபைன்னு ஒரு பிரிவு உருவானதுங்க. அதுல 79 புத்தகங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எத்தியோப்பியா திருச்சபையில 81 புத்தகங்கள் இருக்குது. இப்படியாக ஆகவே எதுவானா இருந்தாலும் அவருடைய மையம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு. சரிங்களா? ஆமா, அவர் கொடுத்த நம்பிக்கை அவர் இப்படி எழுதப்பட்டு துவக்கப்பட்டு, அது மட்டும் இல்ல பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதுதான் அது இருக்கிற ஹைலைட். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மொழி தாங்க சார், நீங்க அப்படி கடவுளுடைய வார்த்தையை, அதாவது திருமறையை, பைபிள் படிக்கணும், நீங்க அந்த மொழியை கத்துக்கிட்டு அப்படிதாங்க படிக்கணும். இல்ல, கடவுள் உங்களை தேடி வருகிறார். சரிங்களா? இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சிறு நிகழ்ச்சியில அருட்பணி திருவிழாவில் நான் சில சந்திச்சு, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்தியாவிலே ஏற்கனவே 1400 சில்லற மொழிகள், அதுல இது வரைக்கும் 88 மொழிகளிலோ இன்னும் எதுதான் இன்னைக்கு பைபிள் இருக்குதுங்க. இன்னும் பல தாய்மொழிகள் நிறைய இருக்குது என்று அவர்கள் அதற்காக பெரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மொழிகளிலுமே, மனிதர்களுக்கு தெரிந்த அனைத்து மொழிகளிலுமே இறைவன் மனிதனாக வந்துவிட்டார். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தினுடைய இன்னல்கள், வியாதி, பிரச்சனைகள், துன்பங்கள், இறுதியிலே மரணம், பயப்பட வேண்டாம். இறைவன் வந்துவிட்டார், நம்பிக்கை தந்து விட்டார், மீண்டும் வருகிறார். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, மன நிறைவான, கடவுளோடு உள்ள உறவின் ஒரு பெரும் பாக்கியமான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கிறார். நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். இதுதான் இந்த செய்தியை தான் நீங்க மைய செய்தியாக நீ திருமறையில பல மொழிகளிலே கொடுத்து கொண்டு வருகிறார்கள். சரிங்களாயா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும், ஒரு அற்புதமான ஒரு நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் தான் பைபிள். தொடர்ந்து நாம பேசுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன்.